ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷத்தில் நீங்கள் நினச்ச எல்லாமே கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கான பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச பட்ஜெட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பேர் சொல்லியிருக்காங்க விஜய் ஆனந்த்னு. அவங்க ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா டெய்லி சேலரியாக 900 ருபீஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்காங்களாம். ஸோ அவங்க வீட்டோட ரெண்ட்டு 4000 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்களாம். ஸோ 900ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நான் ஒரு 4 நாள் லீவ் போக பேலன்ஸ் 26 நாளைக்கு அந்த சேலரியை கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 23,400 ரூபாய்க்கு தான் இப்போ நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக பார்த்துடலாமா? ஸோ ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 4000, இபி 100 ருபீஸ்க்குள்ளே வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பால் 600 ரூபா போட்டிருக்கேன். காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு 300 ரூபான்னு போட்டு ஒரு மாதத்துக்கு 1200 போட்டிருக்கேன். நான்வெஜ் 500 ருபீஸ் போட்டிருக்கேன் ஃபர் வீக்குக்கு. ஸோ அது ஒரு 2000 ருபீஸ். எப்போவுமே நம்ம நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் சீரியஸ்லி இவ்வளோ காசில் இந்த வாரத்தில் இது வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. சீசன் டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பணம் அதில் மிச்சப்படுத்தலாம். அப்புறம் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா சந்தை, இங்கே கூறு கட்டிலாம் காய்கறிகள் விற்பாங்க. இப்போ ஒரு கூறு 15 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா 2 கூறு 20 ரூபாய்க்கு தருவாங்க நம்ம பார்கெயின் பண்ணி பேசினா. ஸோ அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்கெயின்லாம் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு வாங்குங்க. நிறைய காசு இதில் கம்மி பண்ண முடியும். நான்வெஜ்ஜும் அதே தான். ஸோ ஒரு வாரம் மீன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் மட்டன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கும்போது நமக்கும் ஒரே சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது, பலவிதமான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அடுத்த நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மல்லிகை ஜாமான். அதுக்கு நான் 3000 ருபீஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ரேஷனில் பார்த்திங்கன்னா அரிசி. ஸோ ரேஷனில் பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி, கோதுமை, எண்ணெய், துவரம்பருப்பு, சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் தருவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிரும். அந்த 100 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ டிஷ்ஷு செய்யலான்னு மட்டும் பாருங்கள். புழுங்கல் அரிசியை ஊற வச்சு இட்லி, தோசை, பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியை அலசி காய வச்சோன்னா ஆப்பம், இடியாப்பம் சுடலாம். கோதுமை நல்லா அலசி புடச்சி காய வச்சா சப்பாத்தி, பூரி செஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த பாமாயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் அப்பளம், பூரி, அதை ஏதாவது வறுவல் அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பில் பார்த்திங்கன்னா சாம்பார், அடை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சர்க்கரை ஆஸ் யூஷுவல் நம்ம டீ, காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷனோட டீ தூளும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3000 தவிர்த்து இதை ஒரு 100 ரூபா செலவு பண்ணோன்னா நிறைய விஷயம் இதுவே நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ரீசார்ஜ் பண்ணால் 600 ருபீஸ் வரும். எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கேபிள் 220 ரூபா. ஸோ நான் அது போட்டிருக்கேன். அடுத்து கேஸ் பார்த்திங்கன்னா 1200 ருபீஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் 12,920 ருபீஸ் வருது இந்த பட்ஜெட், பேசிக் பட்ஜெட்டை. ஸோ நம்ம ரவுண்டாக ஒரு 13,000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் எப்பவும் போல் எவ்ரி மந்த் நம்ம எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு 1000 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இவங்களோட சேலரியிலேருந்து 10% பார்த்திங்கன்னா 2340 ரூபா. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது 16,340 ரூபா வருது. அவங்களோட சேல்ரி பார்த்திங்கன்னா 23,400 ருபீஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த 16,000 சில்லறையை மைனஸ் பண்ணால் 7,000 சில்லறை வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் பெட்ரோல் சார்ஜெலாம் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஓன் வெஹிக்கிள் இருக்கா அது எனக்கு தெரியல. ஸோ இந்த காசை நம்ம ஆர்டி போடலாம், ஏல சீட்டு போடலாம்.
ஸோ அந்த மாதிரி நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா பெட்ரோலுக்கு 2000 rupees வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கணக்கு பண்ணாலும் ஒரு 5000 rupees வந்து நம்மளால் கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இது. இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதே என்னோடய சீட்டு நான் மந்த்லி போடுற அந்த சீட்டோட கால்குலேஷனே தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சீட்டு வந்து 500 ரூபா, 4 சீட்டு 2000 ரூபா, 12 மாதம் நம்ம கட்டினோன்னா 24,000 ரூபா வரும். ஒரு சீட்டுக்கு வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் தருவாங்க. அப்போ நம்ம 4 சீட்டு போட்டிருக்கனால 4000 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 28,000 ரூபா ஈஸியாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அது இல்லாமல் இந்த 10% நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த 1000 rupees எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, நமக்கு எல்லா மந்த்தும் எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த எமர்ஜென்சி கேஷும் இந்த 10% இருக்க கேஷும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ இல்லை வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கோ நம்ம வெளியே கடன் வாங்காமல் இதை யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம கடன்லேருந்து தவிர்க்கப்படுறோம். எல்லாருமே, அதாவது 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, வீட்டில் ஒரு 50,000 ரூபாய் பணமோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எப்போ என்ன சுச்சுவேஷன் வரும்னு யாருனாலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 50,000 சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அது தோணும். ஸோ அதுக்காக தான் அந்த காஸ்ட்டு வந்து நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் இவங்க 2 பேரும் இப்போ தான் தனியாக வந்திருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு சொல்லிடுந்தீங்க சிஸ்டர். ஆல் த பெஸ்ட். எப்போவுமே வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் வந்து சேர்க்காதீங்க, சேர்த்து வீட்டை அடைக்காதீங்க. எது முக்கியமான தேவையோ அதை ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதிட்டே வாங்க. அதுக்காக காசு சேர்த்து வைங்க, வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் வாங்குங்க. உங்ககிட்ட கையில் காசே இருந்தாலும் அந்த பொருளுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் நிறைய தவறுகள் பண்ணி நிறைய பண விரயம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் யூஸ் ஆகாமல் தூக்கி போட்ட கதை எல்லாமே இருக்குது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, சாப்பாடு விஷயம். நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்ற பட்ஜெட்டில் தேவையானதை வாங்கி அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சமைங்க. வீக்லி ஒன்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இது சமைக்கணும், நாளைக்கு அது சமைக்கணும்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ அன்பிளான்டாக அதெல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் எல்லாமே கெட்டு வீணாக போயிடும். டைமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. அதுக்கு அந்த பொருள் வாங்க நீங்கள் போயிட்டு வர்ற அலைச்சலும் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். சாரி சிஸ்டர், இந்த ஃபீவர் வந்ததுலேருந்து என்னால் பேசவே முடியல. பேசினாவே மூச்சு இறைக்குது, த்ரோட் பெயினாக இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி முடியலை அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுக்கும் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டராக கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி மற்ற சிஸ்டர்ஸுக்கும் அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனையில் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்டேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே அதை வச்சு நம்மளே வந்து முடியாமல் பண்ணுறதை விட யார்கிட்டையாவது ஷேர் பண்ணி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை ஒரு பெஸ்ட்டு ரெமிடின்ற மாதிரி சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த ரெமிடியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ரெமிடியாக என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ், முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது உங்களோட இந்த புது வருஷத்தோட பிளான் என்னன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நேரில் கேட்டவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோடய நியூ இயரில் ஃபர்தராக என்ன பிளான் இந்த இயர் அப்படின்றது தான். நீங்களும் உங்களோட ஃபர்தர் பிளான் என்ன, ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் பண்ண போகிறீங்க, இந்த கரண்ட் இயரில் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னோடய ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த ஃபுல் வீடியோவில் தரேன். ஸோ சிஸ்டர், நீங்கள் கேட்ட மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி இது உங்களுக்கு மேக்ஸிமம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் டிக்டோ இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயம் எப்படியெல்லாம் மணி சேர்த்து வைக்கலான்றதை நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கள். ஸோ இந்த 2000 வந்து இதில் கழிச்சிட்டோன்னா பேலன்ஸ் 5000 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொலுசு வாங்கணுன்றது ஆசை அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கத டிக்டோ இதை நீங்கள் 3 மாதம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 17,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் காசு சேர்த்து நல்ல கல்யாண கொலுசு மாதிரி பெரிய கொலுசே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மற்ற சிஸ்டருங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வீடியோவாக மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி.